விவசாய நண்பர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விவசாயம் என்பது ஒரு முதுகு எலும்புங்க. அந்த விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பிட்றதுலேருந்து எந்த வாழ்வாதாரம் கிடையாது. சாப்பிட்ற உணவுப் பொருட்களிலிருந்து எல்லாம் அனைத்தும் விவசாயம் மட்டும்தான் உற்பத்தி பண்ணி கொடுக்குதுங்க. அந்த விவசாயிகள்னால மட்டும்தான் நம்ம உணவை நம்ம பருந்துக்க முடியுது. எல்லாமே கிடைக்குது. இந்த விவசாயிகளை இந்த விவசாயத்துக்கு இந்த மானியம் அந்த மாதிரி விஷயங்களில் ஆறு ஆட்சிக்கு வந்தாலும் நம்ம சொல்கிறதா ஒன்றும் அந்த திட்டங்களை விவசாய கடன்களை தள்ளுபடியாகும். சில நபர்கள் தள்ளுபடி பண்ண மாட்டாங்க, தள்ளுபடி ஆகாமல் போகலாம். இது காமனாக தொடர்கதையே இருக்குது. ஆனால் இந்த விவசாயத்துக்கு காலங்காலமாக நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கணும், விவசாயிகளுக்கு முக்கியத்துவமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல நமது கலைஞர் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் அவர் மிகப்பெரிய ஒரு திட்டத்தை இந்த விவசாயத்துக்கு கொடுத்தாருங்க. அந்த விவசாயத்துக்கு கொடுத்த திட்டம் என்னென்னா, இந்த இலவச மின்சாரம் விவசாயிகளுக்கு கரண்ட் பில்லை எவ்வளோ கரண்ட் பில்லை நம்ம சர்வசாதாரண ஒரு வீட்டுக்கு பயன்படுத்தினாலுமே கரண்ட் பில்லு எவ்வளோ வருதுன்னு அனைவருக்கும் தெரியும். ஆனால் அந்த கரண்ட் பில்லு நம்ம அரசு ஏற்றுக்கிட்டு அந்த விவசாயிகளை விவசாயத்தை மேல்படுத்தணும், விவசாயிகள் நல்லா கருது. அந்த நிரந்தரமாக அந்த கரண்ட் பில்லுங்கிறது விவசாயிகளுக்கு இல்லை, இலவச கரண்டமாக நமது கலைஞர் ஐயா அது விவசாயிகளுக்கு அது பண்ணி கொடுத்தாருங்க. இது மாதிரி திட்டங்கள் விவசாயிகளுக்கு நிரந்தரமாக திட்டங்களை வகுத்து கொடுத்தா விவசாயம் மேலடியும், விவசாயிகளுடைய மன நிறைவாக இருக்கும். மேலும் விவசாயங்கள் அதிகமாக விவசாயங்கள் உற்பத்தியாகும். நமது மக்களுக்கு நல்லா ஒரு வாழ்வாதாரமாக இருக்குது. அதனால் என்னென்னா, வரக்கூடிய திட்டங்கள் நிரந்தரமான திட்டங்களாக இருக்கணும். நடைமுறை நிரந்தரமான பயனுள்ள திட்டங்களாக நமது டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை போல இது போல திட்டங்கள் பயனுள்ள திட்டங்களாக இருக்கணும். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு உண்மை. இருந்தாலும் இது நினைவு கூறணும் அப்படிங்கிறக்கோசரம் நான் அந்த வீடியோ போட்டிருக்கேங்க. விவசாயத்துக்கு இலவசமாக கரண்ட் கொடுத்தாரு நமது கலைஞர் அவர்கள். அதுபோல் திட்டங்களை விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து நிரந்தரமான இன்னும் மேலும் திட்டங்கள் வகுத்து கொடுத்து விவசாயத்தை தலை தூக்கி நின்று விவசாயத்தை காக்குமாறு நமது விவசாய நண்பர்களுக்கும் அனைவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.